அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். விடுதலை என்பதை விலங்கினம் கூட விரும்பும். உதாரணமாக, நாம் செல்லமாக வளர்க்கும் நாய் நாம் என்ன சொன்னாலும் செய்யும். ஆனால் கையில் நீங்கள் அதை கட்டக்கூடிய சங்கிலியை எடுத்தால் உடனே வெளியே ஓடி போய்விடும். நாய் கூட சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்ற விரும்புகின்ற ஒரு விலங்கினம். அப்பொழுது நமக்கு ஏன் சுதந்திரம் தேவையில்லையா? இதை நினைத்து பார்த்துதான் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒற்றுமைப்படுத்தி ஒரு அருமையான சுதந்திர போராட்ட இயக்கத்தை ஆரம்பித்தவர் நம்முடைய அண்ணல் மகாத்மா காந்திஜி அவர்கள். நமது இந்திய சுதந்திரம் தந்திரத்தினாலும் மந்திரத்தினாலும் உருவானது அல்ல, தேச தலைவர்களின் இரத்தத்தினால் உருவானது. சுதந்திரம் என்ற சொல்லை நாம் உச்சரித்ததுமே நம்முடைய உள்ளமெல்லாம் பூரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சுதந்திரம், அனைவரும் விரும்பும் சுதந்திரம். உலக வரலாற்றிலே சுதந்திரத்திற்காக போராடிய அந்தந்த நாட்டு தலைவர்கள் ஆட்சியில் சுதந்திரம் பெற்ற பிறகு தலைவர்கள் தான் ஆட்சியில் அமர்வார்கள். ஆனால் இந்தியா அப்படி அல்ல. நம்முடைய சுதந்திர போராட்டத்தை தலைமை தாங்கிய அண்ணல் காந்திஜி அவர்கள் ஆளும் பொறுப்பிற்கு அவர் வரவில்லை. அன்றைய தினம் அவர் டெல்லியில் கூட இல்லை. இது வரலாறு. எப்படிப்பட்ட ஒரு பொதுநலத்தை கூடிய தலைவர்கள் நம் மத்தியில் இருக்கின்றார்கள், இருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருந்தலைவர் காமராசர் 2 முறை பதவி தன்னை தேடி வந்தது. அவர் ஆட்காட்டியவர்கள் தான் பிரதமரானார்கள். இந்த விடுதலை நாள் விடுமுறை நாள் என்று எண்ணிவிடாதீர்கள். தேசத்திற்கு விடுதலை பெற்று தந்த வீரர்களை நினைவு கூறும் நாள். இன்றைய இளைஞர்களிடம் தேச விடுதலைக்கான தலைவர்களை பெயர்களை சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர்கள் பதில் தெரியாது என்றுதான் வரும். எனவே தலைவர்களை நினைவு கூறும் நாள் என்றேன். மரணத்தை மகிழ்வோடு முத்தமிட்டவர்கள் நம் தேச தலைவர்கள். ஜாலியன் வாலாபாக்கிலே 1000 பேரை கொன்று குவித்த ஜெனரல் ஓ டயர், அவனை 21 ஆண்டுகள் கழித்து அவன் வாழ்ந்த இங்கிலாந்து நாட்டிலேயே போய் நேருக்கு நேர் சுட்டு கொன்றவன் உத்தம் சிங். அவனுடைய வீரத்தை நாம் நினைவுறுகின்றோமா? தேசத்திற்காக பக்தியாய் வாழ்ந்த பகத்சிங், அவனை நாம் நினைவு கூறுகிறோமா? தேச பக்தியை நினைத்து பாருங்கள். ஜெய்ஹிந்த் செண்பகராமன், அவன் ஹிட்லரிடம் நேரடியாக சென்று, நீ எழுதிய வரலாற்று புத்தகத்தில் ஒரு திருத்தம் தேவை. ஹிட்லர் அப்படி என்ன எழுதினான் என்றால், இந்தியாவிற்கு சுதந்திரம் பெறுவதற்கு தகுதியுள்ள நாடு இல்லை என்று எழுதினான். நீ அதை திருத்து, இந்திய தேசம் தகுதியுள்ள நாடு என்று எழுது என்று நேரடியாக ஹிட்லரை பார்த்து பேசியவன் ஜெய்ஹிந்த் செண்பகராமன். எத்தனையோ பேர் வீரத்தை நாம் சொல்ல முடியும். காந்திஜி, நேதாஜி, நேருஜி, வல்லபாய் பட்டேல், அம்பேத்கர் ஆகியோரை நினைவு கூறும்போது தென்னிந்திய தலைவர்களை நினைவு கூட மறந்துடாதீர்கள். வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, பாரதி, தீரன் சின்னமலை, கொடிகாத்த குமரன், வாஞ்சிநாதன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், பூலித்தேவன், அஞ்சானஞ்சன், அழகுமுத்துக்கோன், தீர சத்தியமூர்த்தி, பெருந்தலைவர் காமராசர், கக்கன். ஏன் நாம் பெண் விடுதலை வீரர்களை நாம் நினைப்பதே இல்லை? இந்தியாவிலேயே முதல் இந்திய பெண் போராளி சிவகங்கையை சார்ந்த வேலு நாச்சியார், அவர்களை நாம் நினைத்து பார்க்கின்றோமா? கடலூர் அஞ்சலை அம்மாள், ருக்மணி லட்சுமிபதி, சுந்தராம்பாள், தில்லையடி வள்ளியம்மை, டாக்டர் அம்புஜத்தம்மாள், மூவலூர் ராமாமிர்த முத்துலட்சுமி ரெட்டி ஆகியோர் வெள்ளைக்காரனை விரட்டியடித்த இந்திய மண்ணின் தென் தேசத்தின் வீராங்கனைகள். நாம் நினைக்கின்றோமா? காமராசர் குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? பெற்ற தாயை விட தேசத்தை அதிகமாக நேசித்தவர் காமராசர். பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டும் கொடுத்துவிட்டு இந்திய தாய்க்கு தன் இதயத்தையே கொடுத்தவர் காமராசர். காமராசரின் தாய் மரித்து விடுகின்றார். ஈமச்சடங்கு செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஈமச்சடங்கு செய்யும் போது வெட்டியான் தட்சணையை கேட்கின்றான். அது அவனுடைய வழக்கம். அப்படி தட்சணையை கேட்கும் போது
காமராசர் தன் பையை தேடுகின்றார், அதிர்ச்சி அடைகிறார். ஒரு பைசா கூட அந்த ஈமச்சனம் கொடுப்பதற்கு அவர் கையில் இல்லை. உடனே பக்கத்தில் இருந்தவன் 10 ரூபாய் எடுத்து போடுகின்றான். அவன் அதை திருப்பி கொடுத்து விடுகின்றான். வெட்டியான் அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், என் தலைவர் காமராசரிடமிருந்து ஒரு அணா கூட நான் வாங்கியிருந்தால் அது என் வாழ்நாள் முழுதும் பொக்கிஷமாய் வைத்திருப்பேன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட எளிமையில் இருந்த ஏழை தலைவர்களை பெற்று நாடு நம்முடைய நாடு. இன்றைய தினம் நம் தலைவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் நினைத்து பாருங்கள். நம் நாட்டில் தினமும் தியாகம் செய்த இருவரை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒருவர் நம் நாடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம் வீதிதோறும் வந்து சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர். தூய்மை பணியாளரிடம் வாய் திறந்து பேசுங்கள், அவர்களது பணியை வாழ்த்துங்கள். இன்னொருவர் நாம் இரவு தூங்குவதற்காக தான் விழித்திருந்து நம் நாட்டின் எல்லையை பாதுகாக்கும் ராணுவ வீரர்கள். இருவரையும் நினையுங்கள், ஜெபியுங்கள். வயநாடு சுடுகாடான போது வாழும் நாடாக மாற்ற உதவினமே, அதுதான் நம்முடைய தேசப்பற்று. இன்றைய இந்தியனுக்கு மற்றொரு சுதந்திரம் தேவைப்படுகிறது. கை அடக்க கைபேசிக்கு ஒட்டுமொத்த இந்தியனும் நாம் அடிமையாகி விட்டோம். இதிலிருந்து நமக்கு மற்றொரு சுதந்திரம் தேவைப்படுகிறது. நம் தேச தலைவர்கள் அடிபட்டு, உதைப்பட்டு, வதைப்பட்டு, சிறைப்பட்டு, சிரமப்பட்டு, ரத்தம் சிந்தப்பட்டு, பாடுபட்டு, கஷ்டப்பட்டு, நமக்காக இஷ்டப்பட்டு வாங்கி தந்த சுதந்திரத்தை நாம் என்றும் பேணி பாதுகாப்போம். நன்றி. ஜெய் ஹிந்த்.